மக்களே ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இது திருமதி எம்எல்ஏ தாமஸ் நினைவு படைப்பாளிகள் 2026 பெருமேடன் வழங்கும் வனத்து பூச்சிகள் வலையொலி சேனல். நான் நண்பன் கேஸ். மக்கள் இன்னைக்கு தொடங்கிய வலையொலி சேனலில் வனத்து பூச்சி நிகழ்ச்சியில் தேன்மிட்டாய் 77வது எபிசோடில் உங்கள் எல்லோரும் சந்திக்கலாம். ரொம்ப மெல்ச்சிடுற மக்களே இந்த வாரம் என்ன சிறப்பு நிகழ்ச்சி தெரியுமா மக்களே? ஆமாம் மக்களே, நம்ம சென்னை கண்ணகி நகரில் உள்ள டர்னிங் பாயிண்ட் கற்றல் மையத்தில் உள்ள குழந்தைங்கள்லாம் நம்ம எபிசோடில் இந்த வாரம் கதை கூற போகிறாங்க. அவங்க சொல்கிற கதையெல்லாம் நம்ம கேட்டு ரசிக்கலாம் மக்களே. இப்போ நம்ம தேன்மிட்டாய்க்குள்ள யார் ஃபஸ்ட்டு அழகாக கற்றுக்குறாங்க தெரியுமா மக்களே? ஆமாம் மக்களே, நம்ம சென்னை கண்ணகி நகர் டர்னிங் பாயிண்ட் கற்றல் மையத்தில் 5ஆம் வகுப்பு படிக்கும் கோகுல். இப்போ நம்ம கோகுல் இருக்காங்கல்ல, அவங்க அழகாக கதை கூற போகிறாங்க. அவங்க என்ன கதை கூற போகிறாங்கன்னா, ஒரு காட்டில் ஒரு சிங்கமும் மான் இருக்குமா. அப்போ அந்த மான் காட்டுக்குள்ளே இருக்கிறப்ப உணவு தேடி போகிறப்ப அப்போ அந்த சிங்கத்தை பார்த்துருமா. சிங்கம் இதையும் பார்த்துருமா. அப்போ சிங்கம் மானை துரத்துமா. அப்போ மான் கேட்குமா, நீ எதுக்கு என்னை துரத்துறா, என் பின்னாடி எதுக்கு வரேன்னு கேட்குமா. அதுக்கு சிங்கம் சொல்லுமா, நீ தான் ஏன் உன்னை நான் சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லுமா. அதுக்கு அந்த மான் அங்கே ஒரு இது இருக்குல்ல பாறை, அந்த பாறைக்கு பின்னாடி ஒரு குட்டி பண்ணி இருக்குது, அதை போய் வேட்டையாட்டு அப்புறம் என்னை சாப்பிடு அப்படின்னு சொன்னிச்சான். அப்புறம் அந்த சிங்கம் போய் பாறைக்கு பின்னாடி போணுச்சான். அப்புறம் என்ன நடக்குது, நம்ம கோகுல் சொல்கிற கதையை கேட்டுக்கலாம் மக்களே. என் பேர் கோகுல். நான் ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். டர்னிங் பாயிண்ட் எஜுகேஷனல் டெஸ்ட் 3 படிக்கிறேன். ஒரு காடில் சிங்கமும் மானும் இருந்துச்சு. அந்த ஒரு மானு சாப்பாடு தேர போச்சு ஒரு இடத்துக்கு. அங்கே ஒரு சிங்கத்தை பார்த்துட்டு அந்த சிங்கம் மானையும் பார்த்துட்டு மானு ஓடி அது சாப்பிடலான்னு வந்துச்சு. ஆனால் அது என்னையே சாப்பிட வர அப்படின்னு கேட்டுச்சு. அப்போ சிங்கம் சொல்லுது, நீ தான் எனக்கு எற அப்படின்னு சொல்லிச்சு. ஆனால் மானு நீ அங்க பெரிய கல் இருக்கு பாரு, அங்க ஒரு குட்டி பண்ணி இருக்கு, அதை போய் சாப்பிடு. அந்த சிங்கம் அந்த கல்லு பின்னாடி போய் பார்த்தோன்னே அந்த பண்ணி இல்லையா, அதனால அந்த மான் தப்பிச்சு ஓடிச்சு. மக்களே, இப்போ நம்ம கோகுல் எப்படி அழகாக கதை கூறினாங்க. அவங்க அந்த தேன்மிட்டாய்க்குள்ள இன்னும் மேலும் மேலும் கதை கூறினாங்க. அவங்களோட தேன்மிட்டாய்க்குள்ள சிறப்பாக வாழ்த்துக்களை பாராட்டுகள் தெரிவிக்கலாம் மக்களே. அவங்க எப்படி அந்த சிங்கத்தையும் மானை வச்சு அழகாக கதை கூறினாங்க. ஃபஸ்ட்டு அந்த சிங்கம் அந்த மானை பார்த்து துரத்தும். அப்போ இப்போ நம்மளே ஒரு மானாக இருக்குன்னு வச்சுக்கோங்களே, நம்மளோட சிங்கம் துரத்துது. அப்போ நம்ம பயத்துக்கிட்டு இப்படி ஓடிக்கிட்டே இருப்போம். ஆனால் அந்த மான் என்ன பண்ணிடுச்சுன்னா, நீ என்ன சாப்பிட தான் போகிற, அந்த பாறைக்கு பின்னாடி ஒரு பண்ணி இருக்குது, அதை வேட்டையாட்டு தான் அப்புறம் எண்ணெயை சாப்பிடு அப்படின்னு எப்படி புத்திசாலியே சொல்லிட்டு ஓடுனுச்சு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வனத்து பூச்சிகள் பாட்காஸ்ட் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க மக்களே, நெக்ஸ்ட் சொல்கிறாங்கன்னு போய் பார்க்கலாம். மக்களே, இப்போ நம்ம தேன்மிட்டாய்க்குள்ள யார் அடுத்தால கதை கொடுறாங்க தெரியுமா மக்களே? ஆமாம் மக்களே, நம்ம சென்னை கண்ணகி நகரில் உள்ள டர்னிங் பாயிண்ட் கற்றல் மையத்தில் 3ஆம் வகுப்பு படிக்கும் தக்ஷன்யா. இப்போ நம்ம தக்ஷன்யா அழகாக கதை கூற போகிறாங்க. அவங்க என்ன கதை கூற போகிறாங்கன்னா, ஒரு காட்டில் ஒரு மரம் இருக்குமா. அந்த மரத்தில் கிளி, குருவி, காக்கா இதெல்லாம் இருக்குமா. அப்போ அந்த காட்டில் சிங்கம் அந்த மரத்தை உழுக்குனுச்சான். அதுக்கப்புறம் என்ன நினச்சி வாங்க மக்களே கதைக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். என் பேர் தக்ஷன்யா. நான் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். 3rd B, கண்ணகி நகர் சென்டர் 1லேருந்து பேசுகிறேன். ஒரு காட்டுல இருந்து ஒரு மரம் இருந்துதான். அந்த மரத்துல குருவி, காக்கா, கிளி எல்லாமே இருந்துதான். அப்ப ஒரு சிங்கம் வந்துச்சான். சிங்கம் மரத்தை பிடிச்சி ஆட்டுச்சான். அந்த மரம் ஏன் என்ன ஆட்டுறீங்க, என்னோட மரக்கிளியிலலாம் குருவி பறவைகள்லாம் கத்திட்டு இருக்கு, ஆட்டாத, கீழே விழுந்துச்சுன்னா செத்துடும்னு சொல்லிச்சான். அப்போ நான் ஆட்டுவேன், என்ன பண்ணுவேன்னு கேட்டுச்சான். நான் உன்னை அடிச்சிருவேன், அந்த குருவிங்களா பேத்துச்சான். நான் உன்னை கொத்திடுவேன், உன்னை நான் கடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிச்சான். அப்போ அந்த கரடி எங்க குச்சி
அந்த சிங்கம் வந்து குத்து பாப்போம் வந்து கடி பாப்போன்னு கேட்டுச்சான். அப்ப வந்து நான் குத்துன அழுவ கூடாது அப்படின்னு சொல்லிச்சான். அப்ப வந்து சரி நான் வீட்டுக்கு போறேன் எனக்கு தூக்கம் வந்துச்சுன்னு அது சொல்லிச்சான் அந்த லைனு. அப்போ குகையில போய் தூங்கிட்டு இருக்கும் போது கீழே ஒரு முயல் ஓடிச்சான். தூங்க போகும்போது பச்சை எடுத்துச்சான் அதுக்கு. அப்போ போய் முயலை சாப்பிட்டுச்சான். அப்போ வந்து அந்த முயலோட அம்மா வந்து நம்ம குழந்தை எங்க காணும் காட்டு சொல்ல அலைதான். அப்போ கிணத்துல போய் எட்டி பார்த்துச்சான். அப்போ நம்ம மாதிரி இந்த கிணத்துல உருவம் தெரியுதே அப்படின்னு நினைச்சுதான். அப்போ நம்ம அந்த சிங்கத்தை வந்து நம்ம அந்த கிணத்துக்குள்ள உள்ள வைக்கலாம் அப்படின்னு நினைச்சுதான். அப்போ அந்த 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 முயல் போச்சான். அந்த முயல் வந்து சிங்கராஜா உங்களை கிணத்துல வந்து உங்களை மாதிரியே ஒரு லயன் இருந்துச்சான். அந்த லயன் உன்னை கொன்னுடுவேன் சாப்பிட்டுருவேன் அப்படின்னு சொல்லிச்சான். அது யாரு நான் வந்து சண்டை போறேன்னு சொல்லிச்சான். அப்போ வந்து கூட்டு போய் அதே மாதிரி பேசுற அப்படின்னு நினைச்சுதான். அப்போ எகிரி குதிச்சு அது செத்துடுச்சான். மக்களே இப்போ நம்ம தக்ஷன் வந்து எப்படி அழகாக கதை கூறினாங்க. அவங்க இந்த தேன்டேக்குள்ள இன்னும் மேலே மேலே கதை கூறணுன்னு அவங்களுக்கு இந்த தேன்டேக்குள்ள சிறப்பாக வாழ்த்துக்களை பாடுகளும் தெரிவித்தலாம் மக்களே. அவங்க எப்படி ஃபஸ்ட்டு வந்து அந்த சிங்கம் வந்து அவங்கள வந்து சாப்பிட பார்க்கும். அப்புறம் எப்படி கடைசியில் வந்து அந்த சிங்கத்தை அதாவே செத்துரும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வனத்து பூச்சிகள் போட்காஸ்ட் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க மக்களே நெக்ஸ்ட் கதை சொல்கிறாங்கன்னு போய் பார்க்கலாம். மக்களே இப்போ நம்ம தேம்டியாக்குள்ள யார் எடுத்தாலும் கதை கொடுறாங்க தெரியுமா மக்களே? ஆமாம் மக்களே, நம்ம சென்னை கண்ணகி நகரில் உள்ள டர்னிங் பாயிண்ட் கற்றல் மையத்தில் 6ஆம் வகுப்பு படிக்கும் தேஜஸ்ரீ. அப்புறம் தேஜஸ்ரீ வந்து அழகாக கதை கூற போகிறாங்க. அவங்க என்ன கதை கூற போகிறாங்கன்னா, ஒரு ஊரில் வந்து ஒரு 5 விரல் இருக்குமா. அந்த 5 விரலும் வந்து சண்டை போட்டுக்குமா, நான் தான் சிறந்தவன்னு. அப்போ வந்து இந்த கட்டை விரல் சொல்லுமா, நான் தான் எல்லாரையும் விட கட்டையாக நல்லா பலமாக இருக்கேன், அதனால நான் தான் சிறந்தவன் சொல்லுமா. அப்புறம் அந்த ஆள்காட்டி விரல் சொல்லுமா, நான் தான் யாராச்சும் தப்பு பண்ணால் அவங்கள வந்து காட்டி கொடுப்பேன், அதனால நான் தான் சிறந்தவன் சொல்லிச்சான். அதுக்கு அந்த நடுவிரல் சொல்லிச்சான், நான் தான் எல்லாரையும் விட உயரமாக இருக்கேன், நான் தான் சிறந்தவன் அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு வந்து அந்த மோதிர விரல் சொல்லிச்சான், நான் தான் வந்து மோதிரெல்லாம் போகிறது நான் தான் சிறந்தவன் அப்படின்னு சொன்னிச்சான். அப்புறம் வந்து அந்த சுண்டி விரல் சொல்லிச்சான், நான் தான் சிறந்தவன் அப்படின்னு சொன்னிச்சான். அப்புறமா வந்து அந்த ஒரு சண்டை போட்டுகிட்டே இருந்த உடனே ஒருத்தவர் வந்து சொன்னார், வந்து சொன்னாலும் நீங்கள் எதுக்கு சண்டை போடுறீங்கன்னு. அப்போ வந்து நான் தான் சிறந்தவன் சொல்லிட்டு இருந்தாங்களாம். அப்போ வந்து அவர் சொன்னாரா, நான் ஒரு கோழி குண்டு போடுறேன், அதை யாராச்சும் தூக்கிடுங்க, அவங்க தான் சிறந்தவங்கன்னு சொன்னாராம். அப்போ வந்து அந்த கட்டை விரல் தூக்க போனான்னா தள்ளுறானா தள்ளிக்கிட்டே இருக்கானா இருக்க முடியா. அப்புறம் அந்த ஆள்காட்டி விரலாலும் தூக்க முடியா, நடு விரலாலும் தூக்க முடியா, அந்த மோதிர விரலாலையும் தூக்க முடியா, சுண்டி விரலாலையும் தூக்க முடியலையா. அப்புறமா வந்து என்ன நினச்சிருவாங்க மக்களே, நம்ம கதைக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். என்னோட பேர் வந்து வி தேஜஸ்ரீ, நான் 6th படிக்கிறேன். இந்த கதையோட பேர் வந்து 5 விரல்கள். இந்த கதையில வந்து 5 விரல்கள் இருக்கும். அந்த 5 விரல்களும் சண்டை போட்டுக்கினாங்க. நான் தான் சிறந்தவன் சொல்லிட்டு சண்டை போட்டுக்கினாங்க. அதுல கட்டை விரல் சொல்றான், நான் தான் பலமா இருக்கேன், அதனால நான் தான் சிறந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டை விரல் சொல்றான். அடுத்தது அந்த ஆள்காட்டி விரல் சொல்றான், இல்ல நான் தான் எல்லாரையும் எதனா தப்பு பண்ணா ஏன்னா இது பண்ண நான் தான் வந்து எல்லாரையும் காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். நடுவிரல் சொல்றான், அவங்களோட நான் தான் உயரமா இருக்கேன், அதனால நான் தான் சிறந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். மோதிர விரல் சொல்றான், நான் தான் வந்து மோதிரம் சிறந்த கோல்டுலாம் போடணும்னா என் கையில தான் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதுக்கடுத்தது சுண்டு விரல் சொன்னா, நான் வந்து வணக்கம் சொன்னேன்னா நான் தான் முன்னாடி போய் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சுண்டு விரல் சொல்றான். அதுக்கடுத்தது அந்த மனுஷன் வரான். அவன் வந்து சொல்றான், எதுக்கு சண்டை போதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேக்குறான். இல்ல நாங்க தான் சிறந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இவனுங்களாம் கேட்க மாட்டாங்க, நான் தான் சிறந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அவன் சொன்னதுக்கு அப்புறம்
இல்ல நீங்க வந்து சண்டை போடுறீங்கல்ல, இந்த பாலை நீங்க எடுத்து காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அந்த கோலி குண்டை எடுக்க எல்லாரும் போறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கட்டை விரல் போடுறான். அவன் என்ன பண்றான், போயிட்டே இருக்கான், தள்ளுறான், அவனால எடுக்க முடியல. அடுத்தது வந்து ஆள் காட்டி விரல் வர்றான், அவனும் எடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அடுத்தது நடுவிரல் வரான். அடுத்தது அவனால பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அவனும் போயிடுறான். அடுத்தது வந்து மோதிர விரல் போறான், அவனாலையும் பண்ண முடியலன்னு போயிடுறான். சுண்டு விரல் வரான், அவன் எடுத்தான் அப்படியே கீழே போட்டான், அவனும் போயிட்டான். அதுக்கப்புறம் சொல்றாங்க, அந்த மனுஷன் சொல்றான், நீங்க வந்து ஒன்னா எடுத்து பாருங்க, உங்களால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அடுத்தது எல்லாருமே ஒன்னா எடுத்தாங்க. அதுக்கப்புறம் எடுத்தாங்க. எடுத்த பிறகு இல்ல நம்ம எல்லாருமே சிறந்தவன், சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த விரல்கள்லாம் சொல்றாங்க. மக்களே, இப்போ நம்ம தேஜஸ்ரீ எப்படி அழகாக கதை கூறினாங்க, அவங்க தேம்டாக்குள்ள இன்னும் மேலும் மேலும் கதை கூறணுன்னே அவங்க அந்த தேம்டாக்குள் சிறப்பாக வாழ்த்துக்கள் பாட்டுன்னு தெரிவித்தலாம். மக்களே, அவங்க எப்படி அந்த 5 விரல்களை வச்சுக்க சொன்னாங்க, அந்த 5 விரல்களும் வந்து சண்டை போட்டுக்கினாங்க. அப்போ வந்து கடைசியில் நம்ம எல்லாமே சேர்ந்தவங்க அப்படின்னு ஒற்றுமையானாங்கல்ல. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வனத்து பூச்சிகள் போட்காஸ்ட் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க மக்களே, நெக்ஸ்ட் கதை சொல்கிறாங்கன்னு போய் பார்க்கலாம். மக்களே, இப்போ நம்ம தேம்டாக்குள்ள யார் எடுத்து அழகாக கதைக்குறாங்க தெரியுமா மக்களே? ஆமாம் மக்களே, நம்ம சென்னை கண்ணகி உள்ள டர்னிங் பாயிண்ட் கற்றல் மையத்தில் 4ஆம் வகுப்பு படிக்கும் நவீனா. இப்போ நம்ம நவீனா வந்து அழகாக கதை கூற போகிறாங்க. அவங்க என்ன கதை கூற போகிறாங்கன்னா, ஒரு காட்டில் வந்து ஒரு மரம் இருக்குமா. அந்த மரம், அந்த காட்டில் இருக்கிறது அந்த மரம் தான் ரொம்ப பெரிய மரமாக. அந்த மரத்தில் வந்து கிளி, குயில், காக்கா, கிளி, இந்த பறவைகள்லாம் நிறையா இருக்குமா. அப்போ வந்து அதுக்கும் பக்கத்தில் வந்து ஒரு மரத்தில் வந்து ஆந்தைகள்லாம் இருக்குமா. அப்போ வந்து நைட்டு வந்து அந்த குருவியெல்லாம் தூங்கின பிறகு அந்த குருவியோட முட்டையெல்லாம் அந்த ஆந்தை வந்து எடுத்துகிட்டு போயிருமா. அதுக்கடுத்து என்ன நடந்துச்சுன்னு வாங்க மக்களே, நம்ம கதைக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். My name is Navina, 4th standard A, கண்ணகி நகர் டர்னிங் பாயிண்ட் லேர்னிங் சென்டர் 1 அதுலேருந்து பேசுகிறேன். அதுலேருந்து நான் பேசுகிறேன். ஒரு ஊரில் வந்து ஒரு பெரிய ட்ரீ இருக்கிறதுலே அந்த ஒரு ட்ரீ தான் ரொம்ப பிக்காக, ரொம்ப நிறைய லீவ்ஸ்லாம் இருக்கான். அந்த ட்ரீல எல்லாரும் பார்த்து எல்லா குருவிங்க, கழுகு வரைக்கும் எல்லாமே அதுதான் இருக்கான். அதனால அதுக்கு பக்கத்துலயே வந்து ஆந்தைங்கெல்லாம் இருக்கான். ஆந்தைங்க வந்து அந்த ஆந்தைங்கெல்லாம் எப்பவுமே வந்து நைட் ஆனா அந்த குருவிங்களோட முட்டைலாம் எடுத்துட்டு போயிடுதான். அதனால எல்லாருமே தூங்காம இருக்கணும்ட்டு பாக்குறாங்க, யாராலுமே முடியலையா. அப்பதான் கழுகு சொல்லுதான் ஒரு நாள், என்னது புறாவை மட்டும் கூப்பிடுது. புறாவை கூப்பிட்டு ஒரு காதுல ஒரு ஐடியா கொடுக்குது. இன்னொரு பறவையை கூப்பிட்டு இன்னொரு ஐடியா கொடுக்குது. புறா கிட்ட சொன்னத இன்னொரு இது கிட்ட சொல்லுது, இன்னொரு பறவை கிட்ட, எல்லா பறவைக்கிட்டயும் சொல்லிட்டதுக்கு அப்புறம் நைட் காலையிலேயே ஒரு காக்கா போயிட்டு அடிச்ச மாதிரி ஆக்ஷன்லாம் போட்டுட்டு அந்த ரெக்கைங்களெல்லாம் உடஞ்சு போன மாதிரி, பிஞ்சு போன மாதிரி எல்லாம் ரெடி பண்ணிட்டு போயிட்டு கழுகு கிட்ட ஆந்தை கிட்ட போயிட்டு சொல்லுதான். இப்ப ஆந்தைங்களும் எல்லாம் நம்பிடுச்சான், இவங்க இது மாதிரி பண்றாங்க, நீ எல்லா வேலையும் வந்து இங்க போட்டு, அப்பதான் நான் உனக்கு இங்க தங்க இடம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிடுங்களாம். அதையும் சரி அப்படின்ட்டு சொல்லிவிட்டுங்க. அப்பதான் திருப்பி வந்தோடனே காலையில இந்த நைட்டு வரைக்கும் சாயங்காலம் ஆனதுக்கப்புறம் எல்லா வரைக்கும் எடுத்து போட்டுட்டு அது போயிட்டு உங்க வீட்டுல படுக்குதான். அப்ப வந்து எல்லாரோட முட்டையுமே காணாம போயிடுதான். ஆனா கழுகோட முட்டை, அந்த காக்காவோட முட்டை மட்டும் இருக்குதான். அதனால அவங்களும் சரி இதே மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி வெளில வர்றதுக்கு கூட இடம் இல்லாம ஃபுல்லா காக்கா அந்த ஆந்தைங்க இல்லாத போது பார்த்து நைட் ஆனதுக்கு அப்புறம் அதுங்க வெளியே போயிடும்ல. அப்ப வந்து
எல்லா குருவிங்களுமே சேர்ந்து எல்லா வருகைங்களுமே வெட்டி போட்டு எடுத்துட்டு வந்து வழியை மறைச்சிருந்துங்களாம். அப்பதான் கழுகு வந்து ஒரு மேட்ச் பாக்ஸ் ஒரு வத்திப்பட்டியை எடுத்துட்டு வந்து கிழிச்சு அதில் போட்டுருதான். அதுக்குள்ளே இருந்த ஆந்தைங்களெல்லாம் எரிஞ்சு இறந்துருதான். அதுதான் மக்களே. இப்போ நம்ம நவீனை வந்து எப்படி அழகாக கதை கூறினாங்க. அவங்க இந்த தேம் டேக்குள்ள இன்னும் மேலும் மேலே கதை கூறினே. அவங்களுக்கு தேம் டேக்குள்ள சிறப்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிவிக்கலாம் மக்களே. அவங்க எப்படி அந்த கிளி, குயில், காகம், அந்த கிளி, ஆந்தை இதெல்லாம் வச்சு எப்படி அழகாக கதை கூறினாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வனத்து பூச்சிகள் பாட்காஸ்ட் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க மக்களே, நெக்ஸ்ட் யார் கதை சொல்கிறாங்கன்னு போய் பார்க்கலாம். மக்களே, நம்ம தேன்டாக்குள்ள யார் எடுத்து அழகாக கதை கூறாங்க தெரியுமா மக்களே? ஆமாம் மக்களே, நம்ம சென்னை கண்ணகி நகரில் உள்ள டர்னிங் பாயிண்ட் கற்றல் மையத்தில் 4ஆம் வகுப்பு படிக்கும் விஜய். இப்போ நம்ம விஜய் வந்து அழகாக கதை கூற போகிறாங்க. அவங்க என்ன கதை கூற போகிறாங்கன்னா, ஒரு காட்டில் வந்து ஒரு 2 மரம் இருக்குமா. அதில் ஒரு மரம் வந்து பேராசை பிடிச்ச மரமா, ஒரு மரம் நல்ல மரமா. அப்போ வந்து அந்த தேனி வந்து அந்த பேராசை பிடிச்ச மரத்துக்கிட்ட வந்து கேட்டுச்சான், மரமே நம்ம மரத்தில் வந்து கூடு கட்டிக்கிட்டா அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு வந்து என் மரத்துலலாம் கட்டாத, எனக்கு வலிக்கும் அப்படின்னு அந்த பேராசை பிடிச்ச மரம் சொன்னிச்சான். அடுத்த மரம் வந்து நல்ல மரம் சொன்னிச்சு போய் கேட்டுச்சான். அதுக்கு வந்து அந்த நல்ல மரமும் எனக்கு கூடு கட்ட வேணாம் அப்படின்னுச்சான். அதுக்கு வந்து அந்த தேனி வந்து கெஞ்சி கேட்டுச்சான். அப்புறமா அந்த மரம் சொன்னிச்சான், மழை வந்தால் நனைஞ்சிருவேன் அப்படின்னு சொன்னிச்சான். அதுக்கு வந்து தேனி சொன்னிச்சான், மரம் வந்தால் நான் நனைய மாட்டேன், எனக்கு கூடு இருக்குது அப்படின்னு சொன்னிச்சான். அப்புறமா சரி வந்து கட்டிக்க அப்படின்னு சொன்னிச்சான். அப்புறமா வந்து கட்டிக்கிட்டோடனே அப்புறம் வந்து வேட்டைக்காரங்க வந்து அந்த மரத்தை வந்து வெட்டுறதுக்கு வந்தாங்களாம். அப்போ வந்து இந்த பேராசை பிடிச்ச மரத்தை வெட்ட போனாங்களாம். அது வந்து நல்லா பலமாக இருக்குது, எல்லா மரத்தையும் விட அதை வெட்டிடுவோம் அப்படின்னு வெட்ட போனாங்களாம். அப்புறமா என்ன நடந்துச்சு வாங்க மக்களே, கதைக்குள்ளே போய் கேட்கலாம். என் பேர் வந்து விஜய். 4ஆம் வகுப்பு இ பிரிவு. நான் வந்து கண்ணகி நகரில் தான் இருக்கிறேன். ஒரு காட்டில் வந்து ஒரு 2 மரம் இருந்துச்சு. அந்த 2 மரத்தில் வந்து ஒரு மரம் வந்து பேராசை பண்ணுமா. ஒரு மரம் வந்து ஒரு தேனி வந்துச்சான். அந்த தேனி வந்து ஒரு மரத்துக்களை கேட்சான், நான் வந்து மரத்தில் தேனி கூடு கட்டிக்குவான்ட்டு. அந்த மரம் வந்து சொல்லிச்சான், நான் தரமாட்டேன், அத்தில் எந்தில் எனக்கு வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுச்சான். இன்னொரு மரம் இருந்துச்சான். அந்த மரத்தில் வந்து கேட்சான் தேனி, நான் இந்த மாதிரி உங்க என் கூட வந்து மரத்தில் கட்டிக்குவான்னு கேட்சான். அதுவும் வந்து கட்டிக்கிச்சான். ஆனால் அவன் இதில் நந்திச்சுனா மழை வரும் அப்படின்னு சொல்லிச்சான். சரி பரவாயில்ல, எந்த நனையாது அப்படின்னு சொல்லி அதை அப்படியே கூடு கட்டிக்கிச்சான். கட்டினவனு அந்த மரம் சொல்லிச்சான். அந்த மரத்துக்கு வந்து ஒரு 2 பாட்டுக்காரங்க வந்தாங்களாம். வந்து மரம் வெட்டினாங்களாம். அந்த பேராசை இருந்துச்சுல, அந்த மரத்தை வந்து ஃபர்ஸ்ட் இந்த மரத்தை தான் தரமாட்டேன்னு சொல்லிச்சுல, அந்த மரத்தை வந்து வெட்டினாங்களாம். இதான் சூப்பர் ஆகுதுன்னு சொல்லி சொன்னவனே அப்படியே கட்டினாங்களாம். அந்த மரம் வந்து சொல்லிச்சான், இன்னொரு மரம் 2 மரம் இருந்துச்சு. இன்னொரு மரம் வந்து இந்த மாதிரி எங்களை காப்பாத்து, நான் கடவுள் நம்மளை காப்பாத்துன்னு சொல்லிக்கிறாரு, நீ போய் காப்பாத்து அப்படின்னு சொல்லிச்சான். அது சொன்னோடனே அது அப்படியே போய் அந்த தேனி அப்படியே நம்ம அந்த காட்டுவாசிங்களை வந்து நான் வந்து கொத்திச்சான். கொத்தினோன்னு நான் இனிமேட்டு பக்கமே வரமாட்டேன் சொல்லி போயிட்டாங்க. மக்களே, இப்போ நம்ம விஜய் வந்து எப்படி அழகாக கதைக்கிறாங்க. அவங்க தேன் டேக்கல்ல இன்னும் மேலே கதைக்கிறானே. அவங்கள தேன் டேக்குள்ள சிறப்பாக வாழ்த்துன்னு பாட்டு வந்து தெரிவிக்கலாம் மக்களே. அவங்க எப்படி அந்த பேராசை பிடிச்ச மரம், நல்ல மரம், தேனி, வேட்டைக்காரவங்க 4 பேரையும் எப்படி அழகாக கதை கூறினாங்க. ஃபஸ்ட்டு அந்த மரம் வந்து பேராசை பிடிச்சி தான் இருக்கும். அப்புறமா வந்து அந்த தேனி இலை வந்து திருந்தி நல்ல மரமாக மாறிடும் அப்படின்னு இப்படி அழகாக கதை கூறினாங்க. நீங்களும் அந்த பேராசை பிடிச்ச மரம் மாதிரி இருக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம வனத்து பூச்சிகள் பாட்காஸ்ட் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க மக்களே, நெக்ஸ்ட் கதை சொல்கிறாங்க போய் பார்க்கலாம். மக்களே, இப்போ நம்ம தேர்ந்தெடுக்கல யார் எடுத்து அழகாக கதைக்கிறாங்க தெரியுமா மக்களே? ஆமாம் மக்களே, நம்ம சென்னை கண்ணகி நகர் டர்னிங் பாயிண்ட் கற்றல் மையத்தில் 3ஆம் வகுப்பு படிக்கும் ஹரிணி வேதஸ்ரீ. நம்ம ஹரிணி வேதஸ்ரீ வந்து அழகாக கதை கூற போகிறாங்க. அவங்க என்ன கதை கூற போகிறாங்கன்னா, ஒரு காட்டில் வந்து ஒரு யானை இருந்துச்சான். அந்த யானை வந்து முயல்குட்டியை பார்த்த உடனே, முயல்குட்டி நீ எங்கே போகிற அப்படின்னு கேட்டுச்சான். அப்போ வந்து அந்த முயல்குட்டியும் நான் குருவியை பார்க்க போகிறேன் அப்படின்ச்சான். அந்த யானை வந்து நானும் வரேன்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து பார்க்க போனாங்களாம். அப்போ வந்து அந்த குருவி வந்து
போய் வீட்டுக்குள்ளே போயிட்டு கதவை தட்டினாங்களாம். அடுத்து என்ன நினச்சிருவாங்க மக்களே, நம்ம கதைக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். My name is Sarin Vagasti. தேர்ட் ஸ்டாண்டர்ட் கனிங் நகர். நான் சந்திரவான்ல இருந்து பேசுறேன். ஒரு ஊர்ல ஒரு யானை இருந்துச்சான். அது யானை காட்டு வழியா போகும்போது அது ஒரு முயல் குத்தி பார்த்துச்சு. முயல் குத்தி எங்க போறேன்னு கேட்டுச்சான். நான் கடைக்கு போறேன். சரி வா அம்மா அப்படியே குருவி வீட்டுக்கு போய் தந்துடுறான். சரி அது குருவி வீட்டுக்கு போகும்போது ஒரே வாசம் சமையல் செஞ்சம்போது அது கவு தைச்சிச்சான். அப்போ நீ குருவி கவுத்தறேன் நெல்லு நான் சமையல் செய்யறேன்னு சொல்லிச்சான். அப்ப அது சமையல் செய்யும் போது இரு வரேன்னு சொல்லிட்டு அப்புறமா சமையல் செஞ்ச மிச்சனையும் கவு தந்து அவங்களுக்கும் சாப்பிட்டு மிச்சனையும் அங்க வெளியே போயிட்டாங்களாம். வெளியே போய் ஒரு சிங்கத்தை பார்த்தோனையும் பயந்து குருவி வீட்டுல ஒழிச்சுனாங்களாம். அப்ப சிங்கம் கத்தும் போது எல்லா பட்டாம்பூச்சும் பறந்து போய் ஒளிஞ்சுக்கிச்சான். அப்போ ஒரு முயல் குத்தி தானாவே அது சத்தம் கேட்காம அது பாட்டுன்னு போய் நிற்சான். அது சிங்கத்தை பார்த்தோனையும் குதிச்சு அது அவங்க வீட்டுக்கு போயிடுச்சான். இன்னும் இது ஒரு வேட்டை கூட கிடைக்க மாத்துரு, எல்லாமே தப்பிச்சிருச்சு. நாளைக்கு பாத்துக்கலாம். நாளைக்கு அது சிங்கம் போனோம்னா எல்லாரும் ஜாலியா நிறைய பூக்கள் நிறைய ஜாலியா இருந்தாங்களாம். அப்போ அது குருவி சொல்லிச்சான், நீங்க ஒன்னும் போறியா? சரி நீங்க இங்கே தங்கிடுங்க. தங்கிக்கிறோம். சிங்கத்தோலை தாங்க முடியல. சரின்னு சொல்லிச்சான். அதுக்கு அவங்க 10 நாளா அங்கேயே தங்கினேந்தாங்க. அப்போ ஒரு நாள் அவங்க வீட்டு விட்டு போகும்போது கடைக்கு அவங்க வசமா மாட்டிக்கினாங்க. அது முயல் குட்டியும் தாவி ஓடிச்சான். அது கால் வலிச்சோன்னே யானை பாட்டுன்னு ஒழிச்சு யானை முதுகுல ஏது சரின்னு உக்காருன்னு சொல்லி அது ரெண்டுமே ஓடி ஓடினேச்சு. ஒரு குதிரைய பார்த்து குதிரை சிங்கம் ஓடுன்னு எல்லாரும் ஓடுனாங்களாம். அப்போ அது குதிரை காலில் வாங்காம பாத்துன்னு போய் நின்றுச்சு. சிங்கத்தை பார்த்தோன்னையும் அச்சோ சிங்கம் எங்கொழுத்து தேடி நேர்ந்துச்சு. கடைசியில செத்து போயிச்சான். மக்களே, இப்போ நம்ம ஹரணி வேதஸ்ரீ எப்படி அழகாக கதை கொண்டாங்க. அவங்க தேம்டாக்குள்ள என்ன மேல கதை கொடுக்கணும்னு அவங்க தேம்டாக்குள்ள சார்பாக வாழ்த்துக்களை பாராட்டு ஜெயித்தலாம். மக்களே, அவங்க எப்படி அந்த யானை அந்த குருவி முயல் எல்லாச்சும் எப்படி அழகாக கதை கூறினாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வனத்தை பூச்சிகள் பாட்காஸ்ட் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க மக்களே, நெக்ஸ்ட் கதை சொல்கிறாங்க போய் பார்க்கலாம். மக்களே, இப்போ நம்ம தேம்டாக்குள்ள யார் அடுத்த அழகாக கதை கூறுறாங்க தெரியுமா மக்களே? ஆமாம் மக்களே, நம்ம சென்னை கண்ணையினரில் உள்ள டர்னிங் பாயிண்ட் கற்றல் மையத்தில் 8ஆம் வகுப்பு படிக்கும் தமிழரசு. அவங்க தமிழரசு அழகாக கதை கூற போகிறாங்க. அவங்க என்ன கதை கூற போகிறாங்கன்னா, ஒரு ஊரில் அங்கே ஒரு ஊர் இருக்குமா. அந்த ஊரில் பூனையே இருக்காதான். அப்போ இந்த பூனைனால அங்கே எலித்தொலை தான் அதிகமாக இருக்குமா. அப்போ அங்கே உள்ளவங்க விவசாயிங்க இருப்பாங்க. அவங்க விவசாயிங்களோட கொள்ளையிலலாம் எலியெல்லாம் அங்கே உள்ள பழங்கள் காய்கறிகள்லாம் சாப்பிடுமா. அப்போ அந்த ஊரில் உள்ளவங்கலாம் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களாம். இந்த மாதிரி எங்கள் ஊர்லலாம் பூனையே இல்லை, எங்களுக்கு விவசாயமே பண்ண முடியல, எலி தொலையை தாங்க முடியல, எங்களுக்கு சாப்பிடவே முடியலை அப்படின்னு சொன்னாங்களாம். அந்த போலீஸ் ஆர்மிகிட்ட போய் சொன்னாங்களாம், அந்த ஊரில் பூனை இல்லையா, எலி தொல்லை அதிகமாக இருக்குன்னொடனே அந்த வேறு ஊர்லேருந்து பூனை இது பண்ணி மேலேருந்து பேராசூட் கட்டி கீழே இறக்கி விட்டாங்களாம். அப்போ என்ன நடந்துச்சுன்னு வாங்க மக்களே நம்ம கதைக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். என்னுடைய பேர் கே தமிழரசு. நான் 8ஆவது படிக்கிறேன். சென்டர் டூலேருந்து நான் ஒரு கதை சொல்ல போகிறேன். ஒரு சின்னாண்டா ஒரு கிராமம் இருக்கும். அந்த கிராமத்தில் பூனையே இருக்காது. அப்போ அவங்க பூனை இல்லாதனால எலி தொல்லைங்க அதிகமாகிட்டு அங்கே இருக்கிற வயலில் இருக்கிற நெல் எல்லாத்தையும் சாப்பிட்டுதுங்க அந்த எலி. அப்போ என்ன பண்ணுறாங்க, இப்போ அந்த ஊர் ஜனங்கள்லாம் போயிட்டு போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இந்தமாரி எங்கள் ஊரில் பூனையே இல்லை, அதனால எல்லா எலியும் எங்கள் வயலில் இருக்கிற நெல்லை எல்லாம் சாப்பிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால என்ன பண்ணுறாங்க, போலீஸ் ஆர்மி கிட்ட போயிட்டு ஆர்மி வெளிநாட்டுலேருந்து ஒரு பூனை வர வச்சு அதுக்கு பேராசூட் மாட்டி விட்டு வானத்துலேருந்து குதிக்கிறாங்க. அப்போ அது கீழே வந்தோடனே எல்லா எலியும் சாகடிக்குது. எல்லா எலியும் சாகடிச்சதுக்கு அப்புறம்
அந்த ஊர் மக்களை வந்து சந்தோஷமா அங்க இருக்கிற சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு என்ஜாய் பண்றாங்க. தேங்க்யூ. மக்கள் இப்போ நம்ம தமிழரசு வந்து எப்படி அழகாக கதை கூறுறாங்க, அவங்க தேவண்டாக்குள்ள இன்னும் மேலும் மேலும் கதை கூறணும். அவங்களுக்கு தேவண்டாக்குள்ள சிறப்பாக வாழ்த்துக்களை பாட்டுக்களும் தெரிவிக்கலாம் மக்களே. அவங்க வந்து எப்படி அந்த ஒரு ஊரில் வந்து பூனையே இருக்காது, எலித்தொல்லை அதிகமாக இருக்கும். அப்புறமா போலீஸ்லாம் கம்ப்ளைண்ட் பண்ண உடனே அந்த பூனையை வந்து கொண்டு வந்து விற்ற உடனே அந்த எலியெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிருங்கன்னு இருக்கலையே. அவர் வந்து அந்த எலியை சாப்பிட்டு முடிச்ச உடனே இப்போ இவங்கெல்லாம் எப்படி நல்லா சாப்பிட்டுட்டாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வனத்து பூச்சிகள் போட்காஸ்ட் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க மக்களே, நாங்கள் சேகா சொல்கிறாங்கன்னு போய் பார்க்கலாம். மக்களே பொறுமதிக்குள்ளே யார் எடுத்தாலும் கற்றுக்குறாங்க தெரியுமா மக்களே? ஆமாம் மக்களே, நம்ம சென்னை கண்ணகிணறு உள்ள டர்னிங் பாயிண்ட் கற்றல் மையத்தில் 5ஆம் வகுப்பு படிக்கும் சிறுபாபெல் இவங்க வந்து அழகாக கற்றுக்குற போகிறாங்க. அவங்க சொல்கிற கதை நம்ம எல்லாரும் கேட்டு ரசிக்கலாம் மக்களே. அவங்க என்ன கதை சொல்ல போகிறாங்கன்னா, ஒரு ஊரில் வந்து ஒரு முயல் இருக்குமா. அந்த முயல் வந்து சிங்கத்தை பச்சான். சிங்கம் வந்து சிங்கத்தில் வந்து முயல் சொன்னிச்சான், நான் வந்து மானை வேட்டையாடினேன் அப்படின்ச்சான். அதுக்கு வந்து அந்த சிங்கம் சொன்னிச்சான், சரி எங்கே வேட்டையாடிச்சான். அதுக்கு வந்து முயல் சொன்னிச்சான், பக்கத்து கிணத்துலன்னுச்சான். அப்போ வந்து அந்த முயல் வந்து அந்த சிங்கத்தை வந்து கிணத்துக்கிட்ட கூட்டிகிட்டு போனிச்சான். அப்போ வந்து அந்த கிணத்துல வந்து எட்டி பார்க்க சொன்னிச்சான். சிங்கமும் எட்டி பார்த்துச்சான். அப்போயே உள்ளே தள்ளி விட்டுச்சான் அந்த முயல். அப்புறம் வந்து என்ன ஆச்சுன்னா, உள்ளே தள்ளின உடனே பார்த்துச்சான். அப்புறம் வந்து அது செத்த மாதிரி நடிச்சிச்சான் சிங்கம். அப்புறமா மறுநாள் வந்து அந்த ஒட்டகஜீவிங்கும் அந்த மானும் வந்து பார்த்தாங்களாம். அவங்க பார்த்த உடனே அப்போ காணும்னே அப்புறம் வந்து இவங்க சொன்னாங்கன்னா, முயல் இந்த சிங்கம் வந்து செத்துருச்சு, இப்போ வந்து நம்ம தான் வேட்டையாடி சாப்பிட்லாம் அப்படின்னு சாப்பிட்டுச்சான். கேரட்டுலாம் சாப்பிட்டுச்சான். அப்போ வந்து அந்த கேரட்லாம் சாப்பிட்டு இருக்கப்போ நல்லா வயிறு முட்டை தூங்கிடுச்சான். தூங்கினோடனே ஒரு சத்தம் கேட்டுச்சான். எந்திரிச்சு பார்த்துச்சான். அப்புறம் மறுபடியும் சத்தம் கேட்டுச்சான். அப்புறம் எந்திரிச்சு பார்த்தான். அப்புறம் மறுபடியும் சந்தேகம் வச்சுதான். அப்புறம் எந்திரிச்சு பார்த்த உடனே அங்கே என்ன இருந்துச்சுன்னு வாங்க மக்களை கதைக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். என் பேர் செர்பாபெல். நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். செக்ஷன். நான் சென்டர் 2 கண்ணகி நகர். ஒரு ஊர்ல வந்து ஒரு முயல் இருந்துச்சான். அந்த முயல் வந்து ஒரு நாள் வந்து ஒரு சிங்கம் வந்துச்சான். அந்த முயல் வந்து பார்த்துச்சான். அந்த சிங்கத்தை பார்த்துட்டு நான் ஒரு மானை வேட்டையாடிட்ட சொல்லிச்சான். அதுவும் சரி நான் வந்து நீ எங்கடா போட்ட கேட்டான். நான் வந்து பக்கத்துக்கு கிணறுல போட்டுடா சொல்லிச்சான் அந்த முயலும். அதுக்கப்புறம் என்ன கூட்டு போய் காட்டா சொல்லிச்சான் சிங்கம். அதுக்கப்புறம் அந்த முயல் வந்து சிங்கத்தை இட்டுன்னு போச்சான். சிங்கத்தை இட்டுன்னு போயிட்டுக்கு அப்புறம் கிணறுல எட்டி பார்க்க சொல்லிச்சா. எட்டி பார்த்த உடனே அந்த முயல் அந்த சிங்கத்தை தள்ளி விட்டுச்சான் கிணத்துள்ள. அதுக்கப்புறம் அது துடிச்சிச்சான். அதுக்கப்புறம் செத்த வரைக்கும் ஆக்டிங் படிச்சான். அப்புறம் மானு, அதுக்கப்புறம் அது ஒட்டங்கச்சி இவங்க எல்லாமே வந்து பாட்டுச்சான். பார்த்த உடனே சிங்கம் கீழே கந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னும் நான் வந்து பார்த்தாங்களா சிங்கம் காணுமா. அதுக்கப்புறம் மேல் வந்து நம்ம இப்பதானே சிங்கத்தை தள்ளி விட்டோம், இனிமேல் நம்ம எல்லாத்தையும் வேட்டையாடலாம், நம்ம எப்ப வேணா கேரட் சாப்பிட்டுக்கலாம் சொல்லிச்சான். அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு கேரட் நிறையா எடுத்து வந்து சாப்பிட்டுச்சான். அது வயிறு உப்ப சாப்பிட்டுச்சான். அதுக்கப்புறம் அதுக்கு ரொம்ப தூக்கம் வந்ததுனால தூங்கிச்சான். திடீர்னு ஏதோ சத்து கேட்டுச்சான். அது ஏஞ்சி பார்த்துச்சான். அதுக்கப்புறம் இன்னும் தெரியலையா. திரும்பி பார்த்துச்சான். திரும்பி ஒரு சத்து கேட்டுச்சான். அதுக்கப்புறம் ஏஞ்சி பார்த்துச்சான். திரும்பியும் பின்னாடி இந்த சத்து கேட்டுச்சான். திரும்பி பார்த்தா அந்த புலி பின்னாடி உட்காந்து இருந்தான் நினைச்சிட்டு. அதுக்கப்புறம் அது வந்து வேட்டையாடிச்சான். வேட்டையாடினதுக்கு அப்புறம் அது ஒரு மான் வச்சா. இது யார் வேட்டையாடினேன், சரி வா நான் உள்ள ஒரு மான் வச்சுருக்கேன், மானை காமிக்கிற சொல்லிச்சான். அதுக்கப்புறம் மான் இட்டு வச்சான். அதுக்கப்புறம் மானையும் சா வச்சிச்சான். மக்களே இப்போ நம்ம சிறுபாபேல் வந்து எப்படி அழகாக கதை கூடுறாங்க. அவங்க தேவண்டாக்குள்ள இன்னும் மேலும் மேலும் கதை கூடுறேன்னு அவங்களுக்கு தேவண்டாக்குள்ள சிறப்பாக வாழ்த்துக்களை பாட்டு தெரிவிக்கலாம் மக்களே. மக்களே அவங்க எப்படி அந்த சிங்கம் முயல் வச்சு எப்படி அழகாக கதை கூடுறாங்க. ஃபஸ்ட்டு அந்த சிங்கம் தான் வேட்டையாடிச்சு எல்லாரையும். அப்புறமா வந்து அந்த முயல் வந்து அந்த சிங்கத்தை கொண்டு வந்து அப்புறம் அந்த சிங்கம்லாம் கேரட்லாம் சாப்பிட்டு வந்துச்சா. அப்புறமா வந்து பார்த்தோம்னா அந்த முயலை வந்து எப்படி மக்களே அந்த முயலை மானை இந்த சிங்கம் வந்து எடுத்துகிட்டு வந்து கொன்னுச்சு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வனத்து பூச்சிகள் பாட்காஸ்ட் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மக்களே இந்த வாரத்தில் எடுத்த நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு உங்கள் யூடியூப் அண்ட் ஸ்பாட்டிஃபை செயலில் திருமதி எம்எல்ஏ தாமஸ் நினைவு படிப்பாளில் 2026 பெருமிடர் வனத்து பூச்சிகள் வழியோடு சேனலை காண தவறாதீர்கள் மக்களே. இந்த வாரம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் முகேஸ்வரன். டாடா பாய் மக்களே.
சிந்திக்க தூண்டுங்கள். குழந்தைகளை சுயமாக சிந்திக்க தூண்டுங்கள். துளியும் உங்கள் எண்ணம் கலக்காதபடி குழந்தைகளை சிந்திக்க பழக்குங்கள்.